ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தலைவர், அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி ப்ரொஃபசர். இப்போ இந்த கள்ளச்சாராய விற்பனையை முற்றிலுமாக ஒழிக்கக்கூடிய வகையில் மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதால சில முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த அம்சங்கள் கள்ளச்சாராய விற்பனையையும் கள்ளச்சாராய புழக்கத்தையும் முழுமையாக தமிழகத்தில் இருந்து தடுத்துவிடும் என்று எதிர்பார்க்கலாமா? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. கள்ளக்குறிச்சியில இப்போ மிகப்பெரிய அளவுல மக்கள் இறந்ததுக்கு அப்புறம் இந்த அரசாங்கம் ரொம்ப தாமதமாக விழித்துக் கொண்டிருக்கிறது. சட்டங்கள் கடுமையாக்கப்படணும், குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், மனித உயிர்களை பலியிட்டு விடக்கூடாது என்பதுல பிஜேபி உடன்பாடுதான். ஆனால் வெறும் சட்டங்களால மாத்திரம் என்ன செய்ய முடியும்? அது இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. பல இடங்கள்ல நடைமுறையில் என்ன நடக்குது? இன்னைக்கு ஒரு மாவட்டத்துக்கு மதுவிலக்கு காவல்துறை அதிகாரிகள் யாரோ ஒரு 10 பேர் இருக்காங்க, காவல்துறை போலீஸ் எல்லாம் சேர்ந்து. அவங்களுக்கு ஒரு வாகனம் கொடுக்கப்படுகிறது. முதல்ல பல இடங்களுக்கு இவங்களால ஆக்சஸ் பண்ணவே முடியல. இவங்களுக்கு ஒரு மாவட்டத்துக்குள்ள கொடுக்கப்படுகிற டீசல் அளவு எண்ணிக்கையே ஏதோ 90 லிட்டருக்கு மேல கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இவங்களால போய் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஏதோ சில வழக்குகள் அவங்களாக முன் வந்து போட்டுக்கிறாங்க. அந்த குற்றவாளிகளே நாங்களா முன் வந்து கேஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சில இடங்கள்ல போடுறாங்க. அதனால மதுவிலக்கு அதிகாரிகளுக்கு இன்னும் கூடுதல் வசதிகள் செய்து தரணும், அவங்களுக்கு வாகனங்கள் கொடுக்கணும், அந்த காவல்துறைக்கு இன்னும் அதிகமா எம்பவர் பண்ணணும். அப்படி எல்லாம் பண்ணும்போதுதான் இந்த புதிதாக வந்திருக்கிற சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். இன்னொரு பக்கம் கள்ளச்சாரம் ஏன் குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு காரணம் கண்டுபிடிக்கணும்ல. நீங்க டாஸ்மாக்ல டாக்ஸ போட்டு வேட் டாக்ஸ் அதெல்லாம் போட்டு 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 உற்பத்தி செலவுக்கும் அது விற்பனை ஆகிற அந்த வேலைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஒரு குவார்டர் பாட்டில் ஒருத்தர் வாங்குறாரு ஒரு கன்சியூமர்னா, அதனுடைய உற்பத்தி இது என்ன விலை என்ன, அது விற்பனை விலை என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்போ இதனாலதான் அவங்க மலிவான ஒரு மதுவை தேடி போதையை தேடிதான் மக்கள் இப்படி எல்லாம் போறாங்க. அதற்கு இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு வழிவகை செஞ்சு கொடுக்கணும், கொஞ்ச நாளைக்காவது கொடுக்கணும். அப்ப கள்ளுக்கடைகளை ஒரு மாற்றாக நீங்கள் யோசிக்கலாம். வெறும் கள்ளச்சாராயத்தை மட்டும் பக்கத்துல இருக்கிற கேரளாவில கல் இருக்கு, கர்நாடகால கல் இருக்கு, ஆந்திராவில இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல மாத்திரம் ஏன் கள்ளுக்கடைகளை அனுமதிக்காம இருக்கிறோம் அப்படின்றதுக்கு அரசாங்கம் காரணம் சொல்லணும். அப்ப இது ஏதோ ஒரு லிக்கர் லாபி இங்க வேலை செய்தோ அப்படின்ற சந்தேகம் பலருக்கும் வரத்தானே செய்யும். அப்போ மலிவு விலைக்கு அவனுக்கு ஒரு பக்கம் வசதி செய்து கொடுத்து விட்டு, இன்னொரு பக்கம் குடிப்பது தவறு, குடிப்பழக்கம் கூடாது என்கிற அந்த மாரல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கம்யூனிட்டி சொசைட்டி இருக்கு பாருங்க, அதையும் கூட்டணும். எனக்கு அவகாசம் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புறேங்க. 1922 கோயம்புத்தூர் மாவட்டம், அப்போ தமிழ்நாட்டிலே 8 மாவட்டம் தாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்துல வெள்ளக்கார அரசாங்கம் கள்ளுக்கடை திறக்கலாம்னு கொடுத்த லைசன்ஸ் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திருப்பி அனுப்புறாரு. ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் கள்ளுக்கடை நடத்துறதுக்கு யாருமே முன் வரல. ஏன்னா காங்கிரஸ் கட்சி காந்தியடிகள் நடத்தின அந்த கல்லுண்ணாம இயக்கம், கள்ளுக்கடை சத்தியாகிரகம் மக்கள்கிட்ட வலுப்பெற்று கல்லு குடிக்கிறது ஒரு பெரிய தவறு, தீங்கு, பாவம்ன்ற எண்ணம் அதிகமா வளர்ந்ததுனால இங்க யாரும் கல்லு குடிக்க வரமாட்டாங்கன்ற எண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லைசன்ஸ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திருப்பி அனுப்புறாருங்க. இது நடந்தது தமிழ்நாட்டுல, கோயம்புத்தூர்ல. அப்ப இருந்த கோயம்புத்தூர்ன்றது இப்ப இருக்கிற திருப்பூர், பொள்ளாச்சி, ஊட்டி எல்லாம் சேர்ந்தது அந்த கோயம்புத்தூர். இன்னைக்கு அதே கோயம்புத்தூர் மாவட்டத்துல எத்தனை டாஸ்மாக் இந்த அரசாங்கம் திறந்திருக்கு, எத்தனை பேரை குடியாரன் ஆகி இருக்கு பாரு. 100 வருஷத்துக்குள்ள எவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்குன்னு பாருங்க. அப்ப பொறுப்பான மக்களை கூட பொறுப்பற்றவர்களாக மாற்றுகிற ஒரு அரசாங்கம் இருக்கும் வரை இது மாதிரியான விஷயங்களை வெறும் சட்டத்தின் மூலம் மாற்றம் செய்துவிட முடியாது என்று நினைக்கிறேன். ஆனாலும் கூட இந்த கடுமையாக்கப்பட்ட சட்டத்தை நான் வரவேற்கிறேன். இதை அமல்படுத்துவதற்கு காவல்துறைக்கு நீங்க முழு அதிகாரம் கொடுக்கணும், காவல்துறையை தன்னிச்சையா செயல்பட. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.